படைத்தாயா அல்லது மனிதன் உன்னை படைத்தானா? மனிதனே, என்னில் உள்ள உன்னை உணர்வதற்கு உன்னை தேடுகின்றேன். நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவிலே அவர் எனக்கு பின் வருவார். அவர் என்னை விட வல்லவர். ஒருவன் அப்பத்தினால் மட்டுமா வாழ்கின்றான்? இறைவன் திருச்சொற்கள் ஒவ்வொன்றினாலும் உயிர் வாழ்கின்றான். மதித்து மரியாதை பணித்ததனை கண்ணல் அமைந்து உடன் செய்தான். இதை எண்ணி மனம் குளிர மண்ணில் பிறந்த பணி பண்ணின் மனிதம் என சொன்னான். எழுந்திரு. உறைந்தது மனிதம், கருந்தனில் உறைந்தது மனிதம். இதன் பிறந்தனை புரிவதன் கடினம் கடினம். பிறக்கென வாழ்வது மனிதம். இறைவனை நான் பார்த்து விட்டால் அவன் இறைவன் அல்லன். அவனும் என்னை போல் புலன் பார்ப்பட்டவன். நிறைவிலே குறையாது, உதவி தர உணராது ஆகாயத்தில் தூங்கிக் கொண்டிருந்தாலும் அவன் இறைவன் அல்லன். மனிதன் ஒன்றில் தனக்காக வாழலாம் அல்லது மற்றவருக்காக வாழலாம். மற்றவர்களை வாழ பண்ணுவதுதான் மனிதம். உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதே மனிதம். பகைவரையும் அன்பு செய்யுங்கள், அதுவே நீங்கள் என்னுடையவர்கள் என்பதன் அடையாளம். ஒளிக்கு சான்று பகர வந்தவர் அருளப்பர், இறை வாக்கினருக்கும் மேலானவர். அவரிடம் மக்கள் கூட்டம் கூட்டமாய் செல்வது போல் ஆலயத்திற்கு செல்லவில்லை. ஏன்? ஆலயமும் சமய அமைப்பும் உயிரற்று போயுள்ளன. ஆலயத்திலே ஆவி இல்லை, ஆகவே வாழ்வில்லை. மரபும் சட்டமும் சடங்கும் கைகோர்த்து நிற்கின்றன. அதனாலே மக்கள் உயிரோட்டம் நிறைந்த ஆவியால் உந்தப்பட்ட அருளப்பரின் புது வாழ்வு பற்றிய போதனைகளை கேட்கச் சென்று மனம் திரும்பி ஞான தீட்சை பெற்றார்கள். மெய்யடியார்கள் ஆலயத்தில் அல்ல, ஆவியிலும் உண்மையிலும் பரம தந்தையை தொழும் காலம் இறையரசுடன் வந்துவிட்டது. நீர் எதற்காக எமது சட்டங்களை அவமதிக்கின்றீர்? ஓய்வு நாளில் எதையும் செய்யக்கூடாது என்பது எமது சட்டம். நீரோ நோயாளர்களை குணமாக்குகின்றீர்.
ஓய்வு நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது அல்லாது மனிதன் ஓய்வு நாளுக்காக படைக்கப்பட்டவன் அல்ல. சட்டம் மக்களுக்கு அன்றி மக்கள் சட்டத்திற்கு அல்ல. ரோமை பேரரசு நமது மண்ணில் நம்மை அடக்கி ஒடுக்கி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அவ்வக்கிர அடக்குமுறையாளர்களுக்கு இறைமக்களாகிய நாம் வரி செலுத்த வேண்டுமா? அரசனுக்குரியதை அரசனுக்கு கொடுங்கள், இறைவனுக்குரியதை இறைவனுக்கு கொடுங்கள். அமைதியின் மக்களாய் வாழ்வீர்கள். ராயப்பா, அக்குழந்தைகளை என்னிடம் வரவிடச் சொல். அவர்களை தடை செய்ய வேண்டாம். இக்குழந்தைகளைப் போல் மாறாவிடில் விண்ணரசில் நுழைய மாட்டீர்கள். இவர்களை பாருங்கள், எவ்வளவு தாழ்மை! சிறுவர்களையும் இளைஞர்களையும் மதியுங்கள், அவர்களை வாழ விடுங்கள். அவர்களுடைய வானதூதர் வானத்திலிருந்து என் தந்தையின் முகத்தை எப்பொழுதும் பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். சிறுவர்களுக்கு துன்பம் விளைவிப்பவர்கள் கழுத்தில் பெரிய எந்திரக்கல்லை தொங்கவிட்டு நடுக்கடலில் ஆழ்த்திடல் நல்லது. இதன் பிறந்தனை புரிவதின் கடினம் கடினம் இதற்கென வாழ்வது மனிதம். போதகரே, இவள் என் மனைவி. ஆனால் இவள் எனக்கு துரோகம் செய்து கொண்டே கள்ள காதலனுடன் உறவாடுகிறாள். இவளின் விபச்சார வாழ்க்கை எனக்கு மட்டுமன்றி ஊருக்கும் தெரியும். இன்று கையும் மெய்யுமாய் பிடித்தோம். காதலன் ஓடி தப்பிவிட்டான். போதகரே, இவளை கல்லால் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது சட்டம். இவளை பிடித்துக் கொள்வதற்கு துரத்தி செல்ல இவள் தப்பி ஓடி வந்து இங்கு அடைக்கலம் கோரி நிற்கிறாள். இவளை இழுத்துச் சென்று சட்டத்தை நிறைவேற்ற நீர் தடை செய்யக்கூடாது, குறுக்கிடக்கூடாது. விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்ட இவளை கல்லால் அறிந்து கொள்ள சட்டம் பணிக்கிறது. நீர் என்ன சொல்லுகிறீர்? இவளுக்கு அடைக்கலம் கொடுக்க போகிறீரா? உங்களுள் குற்றம் இல்லாதவன் முதலில் இவள் மேல் கல்லை வீசட்டும்.
சொல்வது ஒன்று, உம்முடைய பதிலோ வேறொன்று. நமது அந்தரங்க வாழ்வு பற்றியதல்ல இப்போதைய விவாதம். பாவியாகிய இவள் தண்டிக்கப்பட வேண்டுமா இல்லையா என்பதுதான் கேள்வி. பெண்ணே, உன்னை கல்லால் அறிந்து கொல்ல வந்தவர்கள் எங்கே? எல்லோருமே போய்விட்டார்கள். யாரும் தீர்ப்பிடவில்லையா? இல்லை. நானும் உன்னை தீர்ப்பிட மாட்டேன். இயேசுவே, உண்மையாகவே நான் பாவி. நான் செய்த துரோகங்கள் பழையவைகளை எண்ணி புலம்பி குழம்புவதால் பயனில்லை. நீ வரப்போவது என்ன? இனிமேல் பாவம் செய்யாதே, அமைதியுடன் செல். நன்றி போதகரே, நன்றி. நான் என்னையே வெல்வேன், என்னையே உணர்வேன். எனது மகன் சாக கிடக்கிறான். அவனுக்கு உயிர் பிச்சை அருளும். ஐயோ, மகன் உயிரோடு இருக்கிறான். அவன் குணமாகிவிட்டான். இறைவனை புகழ்ந்து செல். இயேசுவே, நீ மனிதனாய் இருந்து உன்னை கடவுளாக்கிக் கொள்கிறாய். நான் என் தந்தையின் செயல்களை செய்யாதவரை நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். அப்படியானால் நீ கடவுளா? நீங்கள் தேவர்கள் என்று திருநூல் கூறுவதை வாசித்ததில்லையா? எங்களுடையவளிலே பிள்ளைகளின் உணவை பிறருக்கு அளிக்கலாமா? பிறர் என்ன? நாய்க்குட்டிகளே, உரிமையாளரின் பேச்சேன் என்று கேவலம் செய்த தொண்டுகளை என்கின்றன ஆண்டவரே. அம்மா, உன் விசுவாசம் பெரிய. நீ கேட்டது கிடைக்கும். உன் மகள் குணமாகிவிட்டாள். தவிர்ப்பது மனிதம்.
தீமைகள் தகர்ப்பது மனிதம், எங்கும் நன்மைகள் செய்வது மனிதம், மனிதம் கோடுகள் கடப்பது மனிதம். சபையோரே, நாம் இங்கு கூடியுள்ளது ஏனென்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்நிகழ்வின் முக்கியம் என்னவென்றால், இதில் கலந்து கொள்ள எனது மாமனார் அன்னாசும் வருகை தந்துள்ளார். மாமனார் அவர்களே, நம் இனத்தின் பலவீனம் பற்றி நமக்கு தெரியும், ரோமை அரசுக்கும் தெரியும். எம்முள் மலிந்து காணப்படுகின்ற போட்டி, பொறாமை, குழு மனப்பான்மை, சதி முயற்சி, காட்டிக் கொடுத்தல், இவைகளாலேதான் அந்நியர்கள் நம்மை லேசாக ஆள முடிகிறது. துன்ப வரலாற்றுடன் இணைக்கப்பட்ட உணர்ச்சிகள் மட்டும் எம்மை பலம் வாய்ந்த ஓர் இனமாக மாற்றிவிடாது. ஒற்றுமையே பலம். ஒன்றிணைந்து செயற்பட வேண்டிய கட்டம் இப்போது வந்துள்ளது. நாசரேத்தூர் இயேசுவை பற்றி நீங்கள் அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இயேசுவினுடைய கேள்விக்குரிய செயற்பாடுகள், புரட்சிகரமான போதனைகள் பற்றிய உண்மை தகவல்களை பெற நமது உளவரையும் குழு துவங்கி இயேசுவின் நண்பர்கள், அனுதாபிகள் வரை அனைவரும் ஒத்துழைக்கின்றார்கள். சென்ற 3 ஆண்டுகளாக நமது உளவறிவோர் அறிக்கையில் இயேசுவின் பெயர் அடிக்கடி முன்பந்தியில் இடம்பெறுவது குறிப்பிடத்தக்கது. இயேசு மக்களை கவரும் பேச்சாளர், சுதந்திரமாய் இயங்குபவன். அவன் அடியவர்களுள் பெரும் பகுதியினர் வன்முறைக்கு பெயர் பெற்ற கலிலேயா நாட்டினர். ஓய்வு நாள் பற்றிய இயேசுவின் கருத்துக்கள் புரட்சிகரமானவை. சமய அமைப்புகளையும் சட்டங்களையும் தாக்குவதில் அவனுக்கு தனி இன்பம். மக்கள் பிணிகள் பலவற்றை குணப்படுத்துகின்றார். புதுமைகள் என்ற போர்வையில் இயேசு செய்யும் செயல்கள் மக்கள் மத்தியில் இயேசுவுக்கு பயபக்தியுடன் கூடிய ஒரு நன்மதிப்பையும் கொடுக்கிறது. இயேசு எதிர்பார்க்கப்பட்ட விடுதலை மீட்பர், யூத மக்களின் அரசன் என்று நம் மக்கள் நம்புகிறார். யூத மக்களின் அரசன், யூத மக்களின் அரசன் என்ற பேச்சு எவ்வளவு ஆபத்தானது என்பது வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும். துன்ப வரலாற்று நிகழ்வுகளை யாரும் மறந்திருக்க மாட்டோம். நமக்கும் ரோமை பேரரசுக்கும் இடையில் தற்சமயம் நல்லுறவு நிலவுகின்றது. இவ்வுறவை கட்டி எழுப்ப பல பல ஆண்டுகள் சென்றது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். யூத மக்களின் அரசன் என்று நம்பப்படும் இயேசுவினால் இவ்வுறவு கண்டிப்பாக தடைப்பட போகிறது. அத்தோடு நமது இனத்தின் சமய சமூக கட்டுக்கோப்பு இயேசுவின் செல்வாக்கினால்
சிதைக்கப்பட போகிறது என்பதும் உறுதி. இயேசுவை பற்றி பல தகவல்களை அறிந்தவர்களில் நானும் ஒருவர். இயேசு ஒரு முறை பெரும் திரளான மக்களுக்கு உணவு கொடுத்து பசி போக்கினான். பின்பு அவர்கள் அவனை அரசனாக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் இயேசு அதை விரும்பவில்லை. காலம் என்ற கருவி அறிந்து செயற்படி அறிவினை என்பது உலகம். அரசியலில் நேரம் காலம் முக்கியம். அது இயேசுவுக்கு தெரியும். நாம் இயேசுவுடன் நேரடியாக மோதியும் அவருடன் வாதிட முடியாமல் தலை குனிந்து போனது நம்மில் பலர் மறைந்ததுதானே. இயேசு பற்றிய ஒருமுகப்பட்ட கருத்துக்கள் நம்மிடத்தில் இல்லை. ஆமாம், இத்தகைய கருத்து வேறுபாடுகள் தான் நம்மிடத்தின் சாபக்கு. ஆமாம், நமது சட்ட நூல் இப்படி கூறுகிறது. இறைவனுக்கு பணிபுரியும் குருவை அல்லது நீதிபதியை எவன் ஒருவன் பணிய மறுக்கின்றானோ அவன் இறக்க வேண்டும். அவனுக்கு அளிக்கப்படும் இத்தண்டனை பற்றி எல்லாரும் அறிந்து பயப்பட வேண்டும். அதாவது பெரிய குரு தன் கடமையின் பேரிலிடும் ஆணையை அவமதிக்கிறவன் அவனும் மரண தண்டனைக்குரியவன். இதை பற்றி இரண்டாம் கருத்து இருக்க முடியாது. இந்த பின்னணியில் இயேசு பற்றி இனிமேலும் நாம் விவாதிக்க விருப்பமில்லை என்றால் நாம் எடுக்கக்கூடிய ஒரே ஒரு தீர்ப்பு ஆமாம் ஆமாம், சட்ட ரீதியாக அவனை ஒழித்துவிட உரிய நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். கைப்பாஸ் சபை உரி நம் திருச்சட்டத்தின் ஒவ்வொரு அணுவையும் எல்லோரும் தெரிந்துள்ளோம். அச்சட்டத்தின்படி ஒருவனை பற்றிய நீதி தீர்ப்பின் முன் அவனுக்கு தன்னை பற்றிய விளக்கமளிக்க வாய்ப்பளிக்க வேண்டும். அவன் பக்கத்து வாதத்தையும் கேட்ட பின்புதான் அவனை தீர்ப்பிடவும் அவனுக்கு தண்டனை அளிக்கவும் முடியும். நிக்கோதேம், உமது புறப்பிடம் கலிலேயாவும் திருமறை நூலை படித்து பாரும். எந்த இறைவாக்கினராவது கலிலேயாவில் இருந்து உதிப்பார் என எழுதப்பட்டிருக்கிறதா? இறைவாக்கினரையே பிறப்பிக்க தகுதியற்ற ஒரு நிலப்பரப்பு. எதிர்பார்க்கப்படும் விடுதலை செம்மலான மீட்பரையா நம் இனத்துக்கு வழங்க போகும்? சபையோரே, நாம் வேகமனதாக எந்த தீர்மானத்தையும் எடுக்க முடியாத நிலையில் உள்ளோம் என்பது புரிகிறது. கருத்து வேறுபாடுகள் நிலவுவது ஒரு சமூகத்துக்கு ஆரோக்கியமானதுதான். சமய சமூக வாழ்க்கையில் இயேசு குழப்பத்தை ஏற்படுத்துகிறான் என்பதில் நமக்குள் உடன்பாடு இருந்தும் இயேசுவினால் ஏற்பட்ட சவாலுக்கு முகம் கொடுப்பதற்கான வழிவகைகளை தீர்மானிப்பதில் நமக்குள் கருத்து முரண்பாடு நிறையவே உள்ளன. இன்னும் கொடிமொழிகி போகவில்லை. பொறுத்திருந்து செயற்படும். நம்மை பொறுத்தவரையில் சமயமே அரசியல் என்ற பேருண்மையை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். நமது அரசியல் ஞானம் ஒன்றை மட்டும் மறவாதிருக்க தூண்டுகின்றது. அதாவது மக்கள் எல்லோரும் அழியாதபடிக்கு ஒருவன் இறப்பதுதான் பொது நன்மை. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். இயேசுவின் செயற்பாடுகளை இன்னும் உன்னிப்பாக கவனிக்க நமது உளவு பிரிவு துரிதமாக இயங்கும். இயேசுவை பற்றிய ஒரு தீர்க்கமான முடிவொன்றை நாம் எடுப்பதற்கு வெகு விரைவில் நிர்பந்திக்கப்படுவோம் என என் உள்ளுணர்வு கூறுகிறது.
அதுவரை பொறுத்திருப்போம். எல்லாம் வல்ல இறைவன், அவரது திருமுகம், அவரது வல்லமை. ஆமென். இதின் திருமகன் இளையவர்களின் பேச்சுரிமையை ஏன் தடுக்கிறீர்கள்? இயேசுவினுடைய எண்ணங்கள், இறையரசு பற்றி அவர் எடுத்து வைத்த கருத்துக்கள் எங்கள் புரிதலுக்கு அப்பாற்பட்டவை. தன் குருவை சந்திக்கும் போது ஒரு சீடன் எதை செய்வானோ அதை செய்வாய். யூதாஸ், ஒத்தமிட்டு அவர்தான் இயேசு என்று நமக்கு அடையாளம் காட்டுவாய். நீ செய்ய போவதை விரைவாக செய்து முடி.